அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், தலைவர்களின் தோற்றம். சுதந்திர போராட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் உருவாகி கொண்டே தான் இருந்தார்கள் இல்லையா? அந்த தலைவர்களை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். சரி, ஹாஜி ஷரியத்துல்லா, ஃபராஸி மூமெண்ட் லான்ச் பை ஹாஜி ஷரியத்துல்லா. சரி, இது வங்காளத்தின் கிழக்கு பகுதி. இதில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னா, ஃபராஸி மூமெண்ட் அப்படிங்கிறது மேட்ச் ஃபாலோயிங்லேயே கேட்பாங்க. அதை தொடங்கினவர் யார் அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா, 1818. இந்த வருஷமும் முக்கியம். இது எந்த ரீஜனில் நடந்தது? ஈஸ்டர்ன் பெங்கால். ஃபராஸி மூமெண்ட் ஹாஜி ஷரியத்துல்லா, ஈஸ்டர்ன் பெங்காலில். சரி, இது எதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னா, இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸை அட்வைஸ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸ். இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. இது என்ன ஆயிடுச்சு? இது யாருக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட் யாருக்கு அப்படின்னா ஜமீன்தாஸ், அதுபோக பிரிட்டிஷ், இவங்களை எதிர்த்து தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது இருந்தது. இந்த ஷரியத்துல்லா இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போகின்றப்ப தான் இவர் 1839 இறந்தார். அதுக்கப்புறம் இவரோட சன் டுடுமியான் அந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விவசாயிகள் ஒருபோதும் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னவர் இந்த டுடுமியான் தான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட இந்த கொள்கையெல்லாம் போய் சேர ஆரம்பிச்சது. இந்த டுடுமியான் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, லேண்ட் பிலாங்ஸ் டு காட். நிலம் என்பது கடவுளுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த டுடுமியான். அதாவது ஹாஜி ஷரியத்துல்லாவோட சன் டுடுமியான். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், எக்கச்சக்க முறை கேள்வியில் கேட்டது. இதில் நிறையா விவசாயிகள்லாம் நிறையா பேர் ஒன்று திரண்டதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்களையும் பிரிட்டிஷையும் பயங்கரமாக எதிர்த்தாங்க. இதெல்லாம் 1840-50 காலகட்டத்தில் பயங்கரமான வயலண்ட்லாம் நடந்தது. இப்போது 1862 டுடுமியான் இறந்ததுக்கப்புறம் அவரோட சன் நோவாமியான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். இப்படி முதல்ல ஹாஜி ஷரியத்துல்லா, அப்புறம் டுடுமியான், இப்போ நோவாமியான், இப்படின்னு அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து வரிசையாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அடுத்த லீடர் யார் அப்படின்னா டிட்டுமிர் ஆர் மிர்னிதார் அலி அப்படிங்கிறது. இவர் யார் அப்படின்னா வஹாபி ரெபிலியன் அப்படிங்கிற ஒரு கழகத்தை கொண்டு போனவர். இதுவும் நிலக்கிழார்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை தான். இந்த வஹாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சிங் தான். ஏதாவது இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சிங் தான். இது எப்போ தொடங்கினது அப்படின்னா, இந்த போராட்டம் 1827 காலகட்டத்தில் பர்சத் ரீஜியன் ஆஃப் பெங்கால், அது ஈஸ்ட் பெங்காலில், இது பர்சத் ரீஜியனில். எல்லாமே கொஸ்டின் தான். ஹாஜி ஷரியத்துல்லாவோடது ஈஸ்ட் பெங்காலில், டிட்டுமிரோடது பர்சத் ரீஜியன். இவர் டிட்டுமிர் யார் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய மத போதகர். இவர் தான் இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை கையில் எடுத்தவர். ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வஹாபி டீச்சிங். வஹாபி டீச்சிங்கில் பயங்கரமான ஒரு தாக்குதல் ஏற்பட்டதுனால தான் இவர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து கொண்டு போகிறார். சரி, இது யாருக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா, ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதாவது ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே விவசாயிகள்கிட்டருந்து வரியை வாங்கி அதை ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுக்குறது. அந்த ஜமீன்தாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இன்டர்மீடியேட்டர், அவங்களை எதிர்த்து போராடுறது தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது எப்போ இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 6 நவம்பர் 1831. இதுதான் அவங்களோட முதல் அட்டாக். இது எங்கே நடந்தது அப்படின்னா பூர்ணியா அப்படிங்கிற இடத்துல. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நவம்பர் 6, 1831 தான் ஃபர்ஸ்ட் அட்டாக்கு. அது மிகப்பெரிய அட்டாக்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிட்டுமிர் பூர்ணியா அப்படிங்கிற இடத்துல. டிட்டுமிர் என்ன சொல்லிட்டாரு, போராட்டத்தை ஆரம்பித்ததுமே கொஞ்ச நாள்லேயே நம்மளோட இடம் எல்லாமே சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இனிமேல் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாரு. உடனே ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் பயங்கரமான ஒரு படையை அனுப்புகிறாங்க. அது எங்கே அப்படின்னா நர்கல்பேரியா. இதுவும் கொஸ்டின். இந்த போராட்டத்தில் கடைசியில் டிட்டுமிர் அப்படிங்கிறவர் 50 போராட்ட வீரர்களோடு அவர் இறந்தும் போயிடுறாரு. அப்போ இந்த போராட்டம் சடனாக ஸ்டார்ட் பண்ணது எங்கே? பூர்ணியாவில். கடைசியில் பிரிட்டிஷ்க்கும் இவங்களுக்கும் எந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பிரச்சனை நடந்தது அப்படின்னா அது நர்கல்பேரியா. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட அடக்குமுறையால் ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இவங்ககிட்ட பெரிய அளவில் ஆயுதங்கள் இல்லையா, அதனால் அந்த போராட்டம் அப்படிங்கிறது கடைசியில் முடிவு வந்தது. அடுத்த பின்ராய் சிங்ராய். இது ஒரு மேஜர் ட்ரைபல் ரிகோட், பழங்குடியினர் கிளர்ச்சியில் இது முக்கியமான ஒன்று. இந்த கோல் அப்ரைசிங் ஆஃப் 1831-1832.
1831-32 காலகட்டத்தில் நடந்தது தான் இந்த கோல் ரிவோல்ட் அப்படிங்கிறது. இது எங்கே நடந்தது அப்படின்னா சோட்டா நாக்பூர் அண்டு சிங்மம் ரீஜியன் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிந்த்ராய் சிங்ராய் தலைமையில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தீவிரமாக நடந்தது. இது எங்கே நடந்தது? சோட்டா நாக்பூர் அப்புறம் சிங்மம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசா அங்கே தான் நடந்தது. சரி, இது யாருக்கு நடந்தது அப்படின்னா மணி லெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த ரெவன்யூவை கலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை சோட்டா நாக்பூரோட கிங் ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இது வரைக்கும் ராஜா தானே வரி வசூலிக்கணும், இந்த வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை வட்டிக்கு விடுறவங்கிட்ட கையில் கொடுத்துட்டார். அதுதான் பிரச்சனை. அப்போ அவங்க வந்து அதிகமாக தொல்லைப்படுத்துகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களை. அந்த பிரச்சனை கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அவன் வரி செலுத்த முடியலை அப்படின்னா அவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போது இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு என்ன வழி? இந்த மணி லெண்டர்ஸ்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் ஃபாலோட் பை தி கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். அவங்களெல்லாம் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ட்ரைபல் லீடர்ஸ் பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வெவ்வேறு வகையான வழியில் இந்த போராட்டத்தை கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. கோல்ஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்சர்ரக்ஷன் இன் 1831 which was directed against the government officers and money lenders. அரசு அதிகாரிகளுக்கும் மணி லெண்டர்ஸ் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய 2 பேரை எதிர்த்து தீவிரமான போராட்டம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அரசரோட மாளிகையை கைப்பற்றுறாங்க. அப்போ இன்னும் போராட்டம் தீவிரமடையுது. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த சுதந்திரமான அரசை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிம்மதியாக வாழ முடியல. ஒரு பக்கம் பணம் கொடுக்குறவங்க வந்து தொல்லை பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தொல்லை பண்ணுது. இப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்ககிட்டே ஆயுதங்கள் பெரிய அளவில் இல்லாதனால பிரிட்டிஷ் தன்னோட ஆயுத அடக்குமுறையால் இந்த வன்முறையை தடுத்து நிறுத்திடுச்சு. அடுத்து பீர்சிங். இந்த பீர்சிங் வந்து 1854 போராட்டத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட இவர் நிறையா போராட்டங்களில் கலந்த ஒரு ஆள் தான். டைரக்டட் அகெயின்ஸ்ட் மகாஜன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். அதாவது மகாஜன் அப்படிங்கிறது அது ஒரு பிரபலமான ஒரு கிங் மாதிரின்னு வச்சுக்கலாம். மகாஜன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் தான். இந்த பீர்சிங்கை இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறதுனால தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வர வச்சு அவரை அடித்து பயங்கரமாக துன்புறுத்துனாங்க. இது பீர்சிங்க்கு ஏற்றுக்க முடியல. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த மகாஜன்ஸ் அந்த மெர்ச்சன்ட்ஸ் தானே, அவங்கள ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சாந்தால் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பீர்சிங்க்கு அப்புறம் இந்த போராட்டத்தை சித்து கன்ஹு அப்படிங்கிற 2 பேர் கையில் எடுத்தாங்க 1855. அவங்க தான் சாந்தால் பிரதர்ஸ், சாந்தால்ஸ் இல்லைனா மஞ்சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சித்து கன்ஹு proclaimed that they had received a message, divine message from God. கடவுள்கிட்டருந்து எங்களுக்கு அசரீதி வந்திருக்கு, தேவ செய்தி. அது என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தை நாங்கள் தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் வழி நடத்துனாங்க. 1855 வரைக்கும் பீர்சிங் வழி நடத்தினார். அதுக்கப்புறம் 1855 இந்த போராட்டத்தை சித்து கன்ஹு 2 பேர் கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் கொன்று குவிக்கணும், அது ஒன்று. இன்னொன்று ஜமீன்தார்கள் மற்றும் வர்த்தகர்களை அழித்தொழிக்கணும், அவர்களை அழிக்க முயன்ற அனைவரையும் அழிக்கணும், அவர்களின் எதிரிகள், இது ரொம்ப முக்கியம். எங்களோட எதிரிகள் and fight all who resisted them for the bullets of their enemies would be turned into water. எங்களை நோக்கி வரும் தோட்டாக்கள் எல்லாமே நீராக மாறிவிடும், அதுக்கு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம சித்து கன்ஹு இந்த போராட்டத்தை பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. அப்புறம் கடைசியில் 1855 ஜூன் 30 இந்த போராட்டத்தெல்லாம் ரொம்ப தீவிரமாக கொண்டு போகிறது நம்ம சித்து கன்ஹு தான். நிறையா இந்த 2 டாரோகாஸ்னால் யார் அப்படின்னா சீஃப் போலீஸ் ஆஃபீஸர், இதுவுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாரோகாஸ் கில்டு பை சாந்தால் க்ரௌட்ஸ். அப்புறம் அந்த போராட்டம் அப்படிங்கிறதும் கடைசியில் சாந்தால் பர்கானா டிவிஷன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு வழியாக அந்த பிரச்சனையும் பிரிட்டிஷ்காரங்க முடிச்சிட்டாங்க. அடுத்து பிர்சா முண்டா ரெபிலியன் அப்படிங்கிறது. முண்டா ரெபிலியன் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் உலுவுலான் ரெபிலியன் அப்படின்னு பேர். சரி, இது பிர்சா முண்டா தலைமையில் நடந்த போராட்டம். இதுவும் ஒரு விவசாயிகளுக்கான கிளர்ச்சி தான். விவசாயிகளுக்கு மேலே நிறையா வரி விதிக்கிறாங்க, நிறையா பேரை கட்டாய தொழிலுக்கு இங்கேருந்து அடிமையாக கடத்திட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து போராடுறது தான் நம்ம பிர்சா முண்டா அப்படிங்கிறவர். இவரும் ஒரு விவசாயி தான். முண்டா பீப்புள் வேர் ஃபோர்ஸ்ஃபுல்லி ரெக்ரூட்டட் அண்டு இன்டென்ச்சர்டு லேபர்டு டு ஒர்க் ஆன் பிளான்டேஷன். வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்துறாங்க. அப்போது
இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ். லேக் ஆஃப் அக்சஸ் டு ஜஸ்டிஸ், பெரிய அளவில் இவங்களுக்கு நீதி கிடைக்கிறதில்ல. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது, இனிமேல் நாமளே இறங்கி போராடினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1890 காலகட்டத்தில் நம்ம முண்டா இறங்கிடுறார். பழங்குடியின மக்கள் அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெயரச் செய்வது மற்றும் அவர்களை கட்டாய தொழிலாளிகளாக உருவாக்குவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் பெத் பிஹாரி சிஸ்டம் அப்படின்னு கூட பேர். த மூமெண்ட் ரிசர்வ் ஆன் இம்பேட்டஸ் வென் பிர்சா முண்டா டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் த மெசஞ்சர் ஆஃப் காட். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் கடவுளின் தூதன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பிர்சா முண்டா. கடவுள்கிட்டருந்து எனக்கு அறிவிப்பு வந்துருச்சு, இனிமேல் நான் தான் அந்த போராட்டத்தை வழி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவரும் பிர்சா முண்டா தான். அங்கே சித்து கன்ஹு சொல்லியிருந்தாங்க, இங்கே பிர்சா முண்டா சொல்லியிருக்காரு. அப்போது நான் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்வு காண வந்திருக்கக்கூடிய கடவுளின் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பிர்சா தன்னோட மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறாரு, மிகப்பெரிய கூட்டத்தை போடுறாரு, பேசுகிறாரு, எல்லாம் நடக்குது. 1889 டிசம்பர் மாதம் ஒரு கிறிஸ்துமஸ் டே, டிசம்பர் 25 பக்கம் கிறிஸ்துமஸ் வந்ததுமே பயங்கரமான ஒரு கிளர்ச்சியை தொடங்குறாரு பிர்சா முண்டா. அப்போ அந்த பிரச்சனை பெரிய அளவில் போய்ட்டுருக்கு. தீயை வைத்து எல்லா இடத்துலையும் தீ வைக்கிறாங்க. ஆரோலெலாம், அதாவது வில் அம்பு இருக்குல்லையே, அம்பில் தீ வச்சு எல்லா இடத்தையும் பறக்க விட்றாங்க. கிறிஸ்டின் மிஷனரிஸ் எல்லா இடத்துலையும் தீயாக பரவுது. அப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா இடத்தையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் 1890 தொடங்கின காலகட்டம். கடைசியில் என்னாச்சு, 1900 நம்ம பிரிட்டிஷ் பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. கடைசியில் அவர் அங்கேயே இறந்து போனது தான் வரலாறு இருக்குது. என்ன ஆனதுன்றது இப்போ வரைக்கும் தெரியல. இந்த பிர்சா முண்டாவோட பாடல்கள்லாம் இப்போ வரைக்கும் அந்த வட மாநிலங்களில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கை வகுக்க முனைந்ததுக்கு காரணம் இவர் தான். அப்புறம் 1908 சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி. அதில் தான் பழங்குடியினர் அல்லாத மக்கள் இனிமேல் பழங்குடியினர் நிலத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது 1908. அடுத்த மங்கள் பாண்டே மார்ச் 29, அதாவது ஒரு என்ஃபீல்டு ரைஃபில் ஒரு புது வகையான துப்பாக்கியை உருவாக்குனது ஆங்கிலேய அரசாங்கம். அந்த துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய தோட்டா இருக்கு இல்லையா, அதில் பன்றி மற்றும் மாட்டோட கொழுப்பு தடவிடுறாங்க. அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அதில் முதல்ல எதிர்த்து அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொலை பண்ணவர் தான் இந்த மங்கள் பாண்டே. இவர் கொலை பண்ணதுனால தான் இவரை ஏப்ரல் 8 தூக்கில் போட்டாங்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் மங்கள் பாண்டே. இவர் தான் 1857 கிளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுத்த ஒரு ஆள். அப்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அம்பாலா, லக்னா, மீரட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா எங்கெல்லாம் மிலிட்ரி ரெஜிமெண்ட் இருக்குதோ எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பித்தது. அது கடைசியில் மக்கள் போராட்டமாக மாதிரி மிகப்பெரிய கிளர்ச்சியாக வெடிச்சது. அந்த கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வைத்த ஒரு ஆள் தான் நானா சாஹிப் அப்படிங்கிறவர். இந்த நானா சாஹிப் யார் அப்படின்னா, பேஷ்வா, லாஸ்ட் பேஷ்வா பாஜிராவோ 2வோட அடாப்டட் சன்னு தானே தவிர டேரக்ட் சன்னு கிடையாது. அப்போது இவர் கான்பூர் ரீஜியனில் இவர் அடாப்டட் சன்னாக இருக்கார். அப்போது அடாப்டட் சன்னாக இருக்கும்போது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், அதாவது வாரிசு இழப்பு கொள்கை, அந்த இழப்பு கொள்கையின் மேலே யாருக்கு நேரடி வாரிசு இல்லையோ அவங்களுக்கு இனிமேல் ரூல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி அந்த சட்டத்தை எதிர்க்கிறது யார் அப்படின்னா நானா சாஹிப். என்ன தரணும், நான் இந்த இடத்துல என்ன தத்தெடுத்தாச்சு இல்லையா, நான் தான் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறாரு. தத்தெடுக்கப்பட்டதுனால உனக்கு இந்த இடத்தோட உரிமை கிடையாது, ஏன்னா நீ நேரடி மகன் கிடையாதுன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அப்போ இவர் நேரடியான மகன் இல்லாதனால இவருக்கு பென்ஷனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாரு. இதே மாதிரி தான் பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோவில், கான் பகதூர் கான் பரேலியில், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து போராடிட்டே தான் இருந்தாங்க. அந்த போராட்டம் தான் 1857 நடந்த மிகப்பெரிய கிளர்ச்சி. அப்புறம் ராணி லக்ஷ்மி பாய் அவங்க ஜான்சியிலேருந்து, இப்படி போராட்டம் பல்வேறு வகையில் நடந்தது. நம்ம ஜான்சி ராணியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் லார்ட் டல்லவுஸ் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், அவங்களுக்கு அடாப்டட் சன் இருந்தது, அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் படி அவங்களும் இந்த பிரச்சனையில் குதிக்கிறதுக்கு காரணம். அப்புறம் ராணி லக்ஷ்மி பாய் பேட்டில் த மைட்டி பிரிட்டிஷ் ஆர்மி அன்டில் ஷி வாஸ் டிஃபீட்டட். தான் சாகிற வரைக்கும் வீர தீரமாக போரிட்டுருக்காங்க ராணி லக்ஷ்மி பாய். அப்புறம் பகதூர் ஷா, ஜாஃபர், குன்வா சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் அண்ட் many others were rebels against their will, compelled by the bravery of the sepoys who had defied the British authority. இதில் எக்கச்சக்க
வீரர்கள் 1857 கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கடைசியில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதில் பீகாரை சேர்ந்த குன்வார் சிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆள். இவர் டெல்லி வாஸ் ரீகேப்சர்டு பை ஜான் நிக்கோல்சன் ஆன் 20 செப்டம்பர். அதாவது மே 11 டெல்லியை நம்ம இந்திய மக்கள் கைப்பற்றியிருந்தாங்க. கடைசியில் செப்டம்பர் மாதம் 20 மீண்டும் அந்த இடத்துல கொடியேறினது. அது பிரிட்டிஷோட கொடி. அப்போது பகதூர் ஷா 2 அப்படிங்கிறவரை கிங்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் திரும்பி கைப்பற்றினதுக்கப்புறம் பகதூர் ஷா 2 இங்கேருந்து ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க. அப்புறம் 1862 காலகட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார். அதே மாதிரி மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் வித் ரெக்கவரி ஆஃப் கான்பூர் வேர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ரெக்கவரி ஆஃப் லக்னோ. அப்புறம் லக்னோவும் கான்பூர் இது எல்லாத்தையுமே திரும்ப ரீகேப்சர் பண்ணிட்டாச்சு. எல்லாமே பண்ணினதெல்லாம் யார் அப்படின்னா முக்கியமான தலைவர் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா கோலின் கேம்பல் நிறைய இடத்த திரும்ப கைப்பற்றினது. அப்புறம் நானா சாஹிப் வாஸ் டிஃபீட்டட் அட் கான்பூர் அண்ட் எஸ்கேப்டு டு நேபாள். இங்கேருந்து நேபாளுக்கு போனார். அப்புறம் என்ன ஆச்சுன்றது இப்போ வரைக்கும் தெரியல. அப்புறம் தாந்திய தோப்பை அப்படிங்கிறவர் சென்ட்ரல் இந்தியாவுக்கு எஸ்கேப் ஆகி வந்தார். அங்கே நம்ம ஜான்சியோடைய ராணியோட கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அவரை தூக்கில் போட்டு அங்கேயும் கொண்டுட்டாங்க. ராணி ஆஃப் ஜான்சி ஹே டைட் இன் த பேட்டில். போர்க்களத்திலே இறந்து போயிட்டாங்க. குன்வார் சிங், கான் பகதூர் ஷா வேர் ஆல் டெட். எல்லாம் இறந்தாச்சு. த பேகம் ஆஃப் அவாத் வாஸ் கம்பல்டு டு ஹைட் இன் நேபாளில் தலைமுறை வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பேகம் அசத் மஹால். கடைசியில் இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறது 1858 முடிவு செய்யப்பட்டது. பை த எண்ட் ஆஃப் 1859 பிரிட்டிஷ் அத்தாரிட்டி ஓவர் இந்தியா வாஸ் ஃபுல்லி ரீஎஸ்டாப்ளிஷ்டு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. இனிமேல் ஆட்சி செய்ய போகிறது ஆங்கிலேய அரசாங்கம் நேரடியாக. அடுத்து தாதாபாய் நௌரோஜி, இன்னொன்று த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இவர் ஒரு பார்சி ரெஃபார்ம் மூமெண்ட்டை சேர்ந்தவர் தான். தொடக்க கால தேசியவாதிகள் முக்கியமான ஒரு ஆள். இவர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது 1870களில். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டால் அது நம்ம தாதாபாய் நௌரோஜி தான். 1892 ஹி ஃபவுண்டட் ஈஸ்ட் இந்தியன் சொசைட்டி 1865 அண்ட் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866. இது லண்டனில் தொடங்கினது. எதற்காக அப்படின்னா இந்தியாவின் பிரச்சனைகளை பற்றி லண்டனில் உள்ள படித்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக. 3 முறை ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இவரோட புக்கு பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இது 1901 எழுதப்பட்டது. மிக பிரபலமான ஒரு புக்கு. இதுவும் அந்த 1905 காலகட்டத்தில் நடந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கெல்லாம் மக்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த புக்கும் கூட. அடுத்து ஜஸ்டிஸ் ரானடே, எம்ஜி ரானடே, தாதாபாய் நௌரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ரமேஷ் சந்திர தத், இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த ஆட்கள். இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாரின் வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். அதனால தான் அவர் புக்கு எழுதியிருந்தார். அந்த புக்கில் தான் தாதாபாய் நௌரோஜி சொல்லியிருந்தார் ட்ரெயின் வெல்த் தியரி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவரும் பயங்கரமான ஒரு எக்கனாமிஸ்ட் தான் நம்ம ஜஸ்டிஸ் ரானடே. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்தனர். அந்த எம்ஜி ரானடே தொடங்கினது தான் நம்ம இதில் தியோசபிக்கல் சொசைட்டியில் பார்த்துருப்போம். அப்புறம் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, பூனா சர்வஜனிக் சபா, இது எல்லாமே. அப்புறம் விதோர் ரீமேரேஜ் அசோசியேஷன், அதுவும் எம்ஜி ரானடே தொடங்கினது தான். அடுத்து WC பானர்ஜி, ஆலன் ஆக்டவியன் ஹியூம் 1884 ரிட்டையர்டு இங்கிலீஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர். இவங்க எல்லாருமே தியோசபிக்கல் சொசைட்டி மெட்ராஸில் கூட்டின போது தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று தொடங்குவோன்னு முடிவு பண்ணுறாங்க. அது உருவாக்குறதுக்கான காலகட்டம் 1884 நடந்தது. அப்புறம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் 1885 டிசம்பர் 25 பாம்பேயில் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது. புனேயில் நடக்க வேண்டியது காலராங்கிறதுனால பாம்பேயில் நடந்தது. இதை தொடங்குறதுக்கு முக்கியமான ஆள் ஏவோ ஹிம் தான். இதில் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு தலைவராக இருந்தது WC பானர்ஜி, அதான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் INC. அடுத்து லாலா லஜ்பத் ராய் 1890 காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, இந்த லால் பால் சொல்லுவோம் இல்லையா, மூவர்கள், மும்மூர்த்திகள்னு சொல்லலாம், இல்லை மூவர்கள்னு சொல்லலாம். 3 பேரும் பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் லாலா லஜ்பத் ராய். இந்த பெட்டிஷன் இதெல்லாம் ப்ரேயரு ப்ரொட்டஸ்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. எதிர்க்கணும், அதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கம். பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு 3 பேருமே தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர் யார் அப்படிங்கிறது எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா 1897 இவர் சொன்னது தான் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சது நம்மளோட காங்கிரஸ் கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு சில தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. திலக் அண்ட் இஸ் மிலிட்டன்ட் ஃபாலோவர்ஸ் வேர் நவ் ரெக்வஸ்டிங் ஸ்வராஜ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்கனாமிக் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ். 1897 காலகட்டத்திலே இவர் எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும்னு கேட்டுட்ருக்காரு. அதே மாடரேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்வாக சீர்திருத்தம் செஞ்சால் போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த பெட்டிஷன் ப்ரொட்டஸ்ட்லாம் பிடிக்காது, அடித்தா அடிதான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது தான் லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக் இவங்களாம். அவர் தான் லாலா லஜ்பத் ராய் தான் 1827 வந்த சைமன் கமிஷனை எதிர்த்து 1928
அந்த போராட்டத்தில் சைமன் கமிஷன் லத்தி சார்ஜ் ஜேம்ஸ் ஸ்காட் என்ற அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸரால் அட்டாக் பண்ணி கடைசியில் இறந்து போனார். அப்புறம் அவரை கொலை பண்ணணும்னு நினைக்க போய் தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்கெல்லாம் சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க தூக்கில் போட்டுருவாங்க இல்லையா. அடுத்து அன்னி பெசன்ட் தொடங்கினது தான் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்தது 1893 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தியோசபிக்கல் சொசைட்டி 1907 அப்புறம் அவங்க தான் வழி நடத்தி போயிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் ஹிந்து ஸ்கூல் அப்படிங்கிறது 1898 தொடங்கி அப்புறம் 1916 பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. அது மதன் மோகன் மாளவியாக கொண்டு வந்திருந்தார். ஏன்னா அதை இவங்க அவருக்கு டொனேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க தொடங்கின அமைப்பு தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1916. அப்புறம் ஜிஎஸ்ஐ அருண்டில், பிபி வாடியா, சிபி ராமசாமி ஐயர் எல்லாருமே இவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா தனக்குன்னு ஒரு தனக்கு அப்படிங்கிறது இந்திய மக்களுக்குன்னு ஒரு தன்னாட்சி வேணும், அவ்வளோதான். இவங்க தொடங்கின 2 முக்கியமான நியூஸ் பேப்பர், ஒன்று நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வெல்த். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பத்திரிகை. எக்கச்சக்க முறை கேள்வியில் கேட்டிருக்கு. இவங்களோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பெட்டர் புல்லகார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். அதாவது என்ன அப்படின்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய, அதாவது நல்ல எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ட்ரெயினில் அடிமையாக போகிறத காட்டிலும் எந்த வசதியுமே இல்லாத மாட்டு வண்டியில் சுதந்திரமாக போகலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். அப்புறம் பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி, அதாவது எப்போதுமே பத்திரிகை சட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணணும். இவங்க ஏதாவது பண்ணினாங்க அப்படி ஏதாவது தவறுதல் பிரிட்டிஷ் எதிர்த்து எழுதுனாங்க அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரிகை கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பிரிட்டிஷ் சட்டம் போட்டிருந்தாங்க. அதான் ப்ரொஜெக்ட் 1910. 2 புக்கு இவங்களோடது. ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு எவ்வாறு துயர்ச்சது அப்படிங்கிறது. அப்புறம் இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு. இதுதான் இவங்க எழுதின 2 புக்கு, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஃபெரோஷா மேத்தா 1907 காலகட்டத்தில் நடந்த சூரத் ஸ்பிளிட் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த ஃபெரோஷா மேத்தாவும் தான். ஃபெரோஷா மேத்தாவின் குழு இந்த தீர்மானங்கள் நேர்ஜிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என கூறியது. ஃபெரோஷாவின் இத்தகைய திட்டத்தை எதிர்கொள்ள தீவிர தேசிய வகையில் ராஷ் பிகாரி கோஷ் தலைவராக தேர்ந்தெடுப்பதை ஏற்க முடிவு செய்தனர். மாநாடு குழப்பத்தில் முடிந்தது. அதாவது என்ன அப்படின்னா 1907 சூரத் ஸ்பிளிட்டு நடந்தது. அந்த ஸ்பிளிட்டில் ஒரு பக்கம் மாடரேட், இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு லாலா லஜ்பத் ராயை பிரசிடெண்ட்டை நிறுத்தணுன்றாங்க. மாடரேட்ஸில் அதுவும் முக்கியமாக ஃபெரோஷா மேத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராஸ் பிகாரி கோஷ் இவர் தான் பிரசிடெண்ட்டை நிற்கணும் அப்படிங்கிறாரு. இந்த 2 பிரச்சனையில் கடைசியில் மாடரேட்ஸில் ஃபெரோஷா மேத்தா சைடு தான் ஜெயிச்சது. அதனால தான் அந்த காங்கிரஸ் இனிமேல் இது வெறும் இந்திய தேசிய காங்கிரஸ் கிடையாது, இது மேத்தா காங்கிரஸ் அப்படின்ற பேர் வந்துருது அந்த காலகட்டத்தில். இந்திய நேஷனல் காங்கிரஸ் வாஸ் born in 1885 was now split into 2 groups, militant and moderate அப்படிங்கிறது தான். அப்புறம் தான் அந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது மேத்தா காங்கிரஸ் அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டது. அடுத்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் பிறந்தது அக்டோபர் 2, 1869 போர்பந்தர், குஜராத்தில். இவரோட ஃபாதர் தான் காபா காந்தி. குஜராத்தில் திவானாக இருந்தவர். அப்புறம் லேட்டராக ராஜ்கோட்டுக்கு திவானா மாறினார். இவனோட அம்மா பேர் புத்திலிபாய், டிவோட்டி ஆஃப் வைஷ்ணவிட், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த யங் காந்தி. அப்புறம் இவங்க மெட்ரிகுலேஷன்லாம் காந்தி படித்ததுக்கப்புறம் தான் இங்கிலாந்துக்கு போனார். 1888 சட்டம் படிக்கிறதுக்காக. சட்டம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் டு இந்தியா அண்டு பிலீவர் இன் பிரிட்டிஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் பிளே. ஆங்கிலேயர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். லண்டனில் அவர் கிடைத்த அனுபவங்கள் தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொள்ளவிருந்த இன வேறுபாட்டுக்கு அவரை தயார்படுத்தியிருக்கவில்லை. ஏன்னா லண்டனில் பெரிய அளவில் இவருக்கான அந்த இன பாகுபாடு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போன போது தான் தெரிஞ்சது அங்கே இருந்த இன பாகுபாடு பெரிய அளவில் இருந்தது. அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையை மாறிச்சு. அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு வந்திருந்தார். வந்ததுக்கப்புறம் 1915 1948 வரைக்கும் பயங்கரமான போராட்டம் தான். அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறத 1905 காலகட்டத்தில் தொடங்கியிருந்தார். எதற்கு அப்படின்னா இங்கே உள்ள மக்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு மதச்சார்பற்ற ஒரு அமைப்பு. இதில் தன்னையே நாட்டுக்கு அர்ப்பணித்து கொண்ட முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு இதுதான். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ரிலீஃப் ஒர்க், நிவாரண பணிகளில் ஈடுபடுறது, அப்புறம் கல்வியை ஊக்குவிக்கிறது, அப்புறம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை முன்னெடுக்கிறது. இதுதான் இவங்களோட முக்கியமான நோக்கம் இருந்தது. அதான் நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே அவர் தான் காந்தியோட பொலிட்டிக்கல் லீடர், அவர் தான் அரசியல் தலைவர். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் நம்ம காந்தியை சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து 1915 இந்தியா வர வைக்கிறதுக்கும் இவர் ஒரு முக்கிய காரணம். யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து நம்ம பார்க்குறது ஜவஹர்லால் நேரு. இவர் பிறக்கும்போதே மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. அதற்கப்புறம் தான் இந்த சுதந்திரத்துக்குள்ளே வராரு. 1916-17 காலகட்டங்களில் காந்தியை பின்தொடர்றாரு. ஒரு சில நேரத்தில் காந்திக்கு எதிராகவும் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே
காந்தி அப்படிங்கிற ஒரு மகானை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் பின்தொடர்ந்தே போகிறாரு. தொடக்க காலகட்டத்தில் நேரு, நேதாஜி எல்லாம் ஒரே மாதிரியான எண்ணங்கள் தான் இருந்தது. ஆனால் போக போக கம்ப்ளீட்டாக மாறி நேரு முழுக்க காந்தியின் தீவிர தொண்டராக மாறிட்டார். அப்படிப்பட்ட நேரு தான் 1946 நம்ம அரசியலமைப்பு எழுதணும்னு தொடங்கும்போது டிசம்பர் 9 தொடங்கணும், 11 2வது மீட்டிங், 13 3வது மீட்டிங். அந்த மீட்டிங்கில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருந்தார். அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் அது நம்மளோட ப்ரீஆம்பிள் முகவுரையாக மாற ஆரம்பிச்சிது. The assembly was convened for the first time on December 9, 1946. ராஜேந்திர பிரசாத் was the chairman of the house. டிசம்பர் 9 சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்தார் டெம்பரரியாக. அதற்கப்புறம் தான் டிசம்பர் 11 இருந்தால் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை பெர்மனெண்ட் பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. அடுத்து மௌலானா முகமது அலி. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1918 முடிஞ்சுது. அப்போ கேலிஃப் ஆஃப் துர்க்கி அப்படிங்கிற துருக்கியோட கேலிஃப் இருக்காங்க இல்லையா, அவரை பயங்கரமாக அவமானப்படுத்த ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஏன்னா பிரிட்டன் வர்சஸ் துருக்கின்லாம் இருந்தது இல்லையா, அதில் பிரிட்டன் ஜெயிச்சது ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில், துருக்கி தோத்துட்டாங்க. அதனால் தோத்த நாட்டுக்கு எதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி கேலிஃபை பயங்கரமாக அதை ஒரு அவமானப்படுத்தாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடங்குச்சு. அது கிலாஃபத் மூமெண்ட் அப்படிங்கிறது. அதை வழி நடத்தினது தான் மௌலானா முகமது அலி, ஷவுக்கத் அலி அப்படிங்கிற 2 அலி பிரதர்ஸ். மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி. இவங்களுக்கு என்ன, தங்களோட அந்த புனிதம் அல்லது தங்களோட தூய்மை காக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான, அதாவது இஸ்லாமியரோட தூய்மை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1919 நடந்தது. அது ரொம்ப முக்கியம். 1919 ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ். அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர். ஒட்டுமொத்த இந்தியாவில் இலக்கியத்துக்கு பெயர் பெற்ற ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு நபர் தான் ரவீந்திரநாத் தாகூர். இவர் சொன்னது தான் 1905 நமக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்தது இல்லையா, வங்க பிரிவினை. அதன் சார்பாக தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம் தான் சுதேசி இயக்கம். அந்த சுதேசி மூமெண்ட்டில் இவர் சொல்லியிருந்தார், இனிமேல் நமக்கு யாரும் உதவி போகிறதில்ல, நாமளே நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஆஃப் ஆத்மசக்தி செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறத தொடங்கினதும் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். அதே மாதிரி அதாவது செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது என்ன, எல்லா விதத்துலையும் பொருளாதாரத்துலையும் நம்ம செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும், இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அடையணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். அதேமாதிரி ஆத்மசக்தி அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் கால் பண்ண ஒன்றிணைக்கணும்னு நினச்சவர் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். அப்புறம் அது பிகம் த கிரேட் ஆஃப் த ஹோல் ஆஃப் பெங்கால் அண்ட் ஸ்வதேசி ஷாப்ஸ் ஸ்ப்ராங் ஆல் ஓவர் த பிளேசஸ் செல்லிங் டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், சோப்ஸ், எத்தனர், மேட்சஸ் அண்டு லெதர் குட்ஸ். எல்லாமே நம்மளோட பொருளாக இருக்கணும், நாம தான் உருவாக்கணும், நாம தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறத சொன்னவரும் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். அடுத்த சிஆர் தாஸ், சித்தர் ரஞ்சன் தாஸ். காங்கிரஸ் 2 விதமாக பிரியுது, ஒன்று ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ்னு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதுமே கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ளே ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷனில் நிற்கணுன்றாங்க, ஒரு பிரிவினர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேணால் தனியாக இயக்கம் தொடங்குறோம்னு சொல்லி ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறத தொடங்கினது இந்த சிஆர் தாஸ் தான். அவங்க தான் ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். அது 1923 ஜனவரி 1 தான் ஸ்வராஜ் பார்ட்டி தொடங்கப்பட்டது. அதுக்கு சிஆர் தாஸும் மோதிலால் நேரு தான் காரணம். ஏன் இவங்க தனியாக வர்றாங்க அப்படின்னா, டயார்ஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்துட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல யாரால, காந்தியால். அதனால் எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு காந்தி சொல்கிறாரு. ஆனால் எலெக்ஷன் நிற்போன்னு சொல்லி இவங்க 2 பேர் தனியாக ஒரு கட்சியை தொடங்குறாங்க. இவங்க 2 பேர் தான் ப்ரோ சேஞ்சஸ். மற்ற பேரெல்லாம் காந்தி, ராஜாஜி, நேரு, இவங்கெல்லாம் பேசாமல் காந்தியோடய இருந்துட்டாங்க, நமக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தேவையில்லை, காந்தி எதிர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்வராஜ் பார்ட்டி தொடங்கின சிஆர் தாஸும் மோதிலால் நேரு தொடங்கினதான் ஜனவரி 1, 1923, which was later approved by special session of the Congress. அப்புறம் காங்கிரஸோட சிறப்பு மாநாடு போடும்போது, சரி நீங்கள் வேணால் தொடங்கிக்க, ஆனால் காங்கிரஸ்குள்ளே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி 1923 முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டி எலெக்ஷனில் நிற்கிது, ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் கிடைக்கிது ஸ்வராஜ் பார்ட்டிக்கு. அப்புறம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறாங்க, ஆனால் ஆட்சி அமைக்க மாட்டோங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நாங்கள் காந்தி விட்டு வந்திருந்தாலும் காந்தி கொள்கையை முழுமையாக கைவிட முடியாது அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்கலை. அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷோட கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண, அதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கம். காலனி அரசோட உண்மையான இயல்பை அவர்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்காகத்தான் அங்கே ஆட்சிக்கே போனது. இந்த ஸ்வராஜ் பார்ட்டி பிகன் டு டிக்ளைன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இட்ஸ் லீடர். சிஆர் தாஸ் 1925 இறந்ததுக்கப்புறம் அந்த அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க ஆரம்பிச்சது. சுயராஜ் கட்சி உறுப்பினர்கள் சில அரசு பதவியில் ஏற்க தொடங்கினர். இது வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கவர்மெண்ட்டோட பதவிக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 1926 எலெக்ஷன் நடக்குது. இதில் ஸ்வராஜ் பார்ட்டி ஜெயிச்சுட்டு எங்களுக்கு ஆட்சி வேணாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இது நம்ம அடுத்த ஸ்லைடில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஓகே தேங்க்யூ. எல்லோரும் மறக்காமல் டெலிகிராம் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க.